அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை என்ன செய்வார்கள்? நீரூற்றாக்கி கொள்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இந்த கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படுகிற மக்கள் 84ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்துதான் இந்த தேவ சந்நிதியில் காணப்பட முடியும். கண்ணீர் இல்லாத ஒரு பாதை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. இந்த பள்ளத்தாக்கை கடக்காதவங்க யாருமே இல்லை. உண்மையில் பார்த்தால் இந்த உலகமே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கை போல தான் இருக்கு. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் முதலாவது வெளிப்படுத்துகிற அவனுடைய உணர்ச்சி என்னன்னு கேட்டால் என்னது? அழுகதான். பிறக்கும் போது என்ன செய்துறான்? அழுதுறான். அவன் வாழ்நாளெல்லாம் அழுகிறான். அவன் இறந்த பிறகு எல்லாரும் அழுகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த பாதையை கடக்கவே முடியாது. சில வேளையில் எதுக்காக அழுகிறோன்னு நமக்கு தெரியும், சில வேளையில் எதுக்கு அழுகிறோன்னு நமக்கே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க ஒவ்வொருவரும் நம்ம கடக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த யோசித்து பார்க்கும்போது, இந்த கண்ணீரை கடக்கிறதற்கு இயேசுக்கு கூட விதிவிலக்கு கிடையாது. மனிதனாய் பிறந்த இயேசு வேதத்தில் குறைந்தது 3 முறை அழுதாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் லாசருவினுடைய கல்லறை அண்டையில் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எருசலேமை பார்த்து இயேசு அதற்காக கண்ணீர் விட்டார் என்று போட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார்னு போட்டிருக்கு. இயேசு லாசருவின் நண்பனுடைய இறந்துட்டான்னு சொல்லி அழுதாராம். எருசலேம் எத்தனை முறை கூப்பிட்டாலும் சிறகுகள் வரமாட்டேங்குதேன்னு சொல்லி அதனுடைய அழிவை நினைத்து ஆண்டவர் அழுதாராம். கடைசியில் நமக்காகவும் இயேசு மிகுந்த வியாகுலப்பட்டு மிகுந்த கண்ணீரோடு நமக்காக ஜெபம் பண்ணினார்னு பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையிலே என்ன இருந்ததுன்னா கண்ணீரை கடந்து தான் வந்தார். கண்ணீர் இல்லாத ஒரே ஒரு இடம் எங்கே இருக்கு என்று கேட்டால், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது சொன்னது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயினது என்று விளம்பினது. அப்போ நமக்கு கண்ணீர் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டா, எப்போதான் முடிய போகுது? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? இன்றோடு கண்ணீர் முடியும் நான் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு இயேசு சொன்னார். இன்றோடு உங்களுக்கு கண்ணீர் முடியும்னு சொன்னால் அது ஒரு பொய் தான். அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. ஆனால் எப்போ கண்ணீர் முடியும்னு கேட்டால், தேவனை அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்ந்து பரலோகத்தில் கர்த்தர் நம்மை கண்ணீரை துடைக்கிற நாளில் இனி ஒரு துக்கமும் இல்லை, இனி அலறுதல் இல்லை. கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கரங்களை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாள் வெகு சீக்கிரமா வருது. நம்முடைய ரட்சகராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் அழைத்துக் கொள்ளும் போது கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல கண்ணீர் இருக்குன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து காணப்படும் வரைக்கும் ஒரு பள்ளத்தாக்க கடக்கணும். ஆனா எனக்கு அதுல வார்த்தையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ரொம்ப தொட்டு என்னோடு பேசின வார்த்தை. திரும்ப வாசிங்க. 84ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை பார்த்தா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை சத்தமா வாசிக்கலாமா? அழுகையின்
உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு நீரூற்றுகளை வைத்திருக்கிறார். இந்த உலகமே ஒரே கண்ணீர், எப்பவுமே கண்ணீர் தான் அப்படி நான் சொல்லலை, வேதம் அப்படி சொல்லலை. கர்த்தர் அந்த கண்ணீரை என்ன செய்வார்? நீரூற்றாக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா ஒரு நாள் இன்றைக்கு அழுகிறவங்க நாளைக்கு சிரிப்பாங்கன்னு இயேசு சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர் தேவன், உண்மை உள்ளவர். ஆனா இந்த கண்ணீரை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா உருவ நடந்து போயிடணும், நடந்து போயிடணும், இதை கடந்து போயிடணும். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீங்க நின்றக்கூடாது, நீங்க தங்கிடக்கூடாது, அதிலேயே நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. எம்மட்டும் நீ அழுது கொண்டே இருப்பாய். எழும்பு எழும்பு உருவ நட. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. கர்த்தர் இன்றைய காலையில் நம்மோடு பேசுறாரு. கண்ணீர் வரும், உனக்கு கவலை வரும், வேதனை வரும், துக்கம் வரும். ஆனால் அந்த துக்கத்திலேயே நீ மூழ்கி கிடக்காத. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போ. அல்லேலூயா. ஓர்பாளை எடுத்துக்கொள்வீர்களானா, அவள் வாழ்க்கையில் வந்த துக்கம் கண்ணீரில் அவள் என்ன செய்தான்னா, பிரயாணத்தை முன்னேறி செல்லாமல் அவள் என்ன பண்ணிட்டான்னா மோவாபோடு தன்னுடைய பயணத்தை நிறுத்திட்டா. அப்பத்தின் வீட்டுக்கு அவர் போகவே இல்லை, தேவனுடைய வீட்டுக்கு அவள் போகவே இல்லை. நான் என்னுடைய வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லி அவள் வந்த தங்கின தன்னுடைய தகப்பன் வீடு இருந்த மோவாபிலேயே அப்படியே தங்கிட்டாள். அவளுடைய கண்ணீர் அவளை முன்னேற விடாம உட்கார வச்சிருச்சு. நகோமியை நீங்க பார்ப்பீர்களானா, அவள் யாருன்னு கேட்டா கண்ணீரை கடந்த உடனே அந்த பள்ளத்தாக்குல என்ன செய்தான்னா, என்ன நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன என்னன்னு கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக்கிட்டாருன்னு சொல்லி தேவனுடைய நன்மையை மறுதலித்து தான் வழி தப்பி போனது மாத்திரம் இல்ல, தன்னுடைய மருமகள்களை பார்த்து என்னோட சேர்ந்து வராதிங்க என்று சொல்லி ஒரு வழி மாற்றத்தை அவரோட லைஃப்ல பார்க்கலாம். இந்த கால கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. கண்ணீர் உனக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கு நீ கடக்கணும், ஆனா அதுல நின்றாதப்பா. அந்த கண்ணீரை பார்த்து வழி விலகிறாத, தேவனை விட்டு விலகி போயிடாத, தேவனை மறந்து பின்னாலையும் போயிடாத. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பாயானால் முடிவிலே அதே பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் உருவ நடப்பேன், உருவ நடப்பேன். என்ன வந்தாலும் சரி தேவனை விட்டு பின்வாங்கவே நான் மாட்டேன். எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் பின்னாங்க போ, வழி விலகி போயிடு, இனி ஏன் பின்பற்றுகிறாய் என்று சோதனை வந்தாலும் நான் நடக்கிறத நிறுத்தவே மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தேவன் இதே கண்ணீரை நீரூற்றாக மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் கண்ணீரை துடைப்பார், நீரூற்றாய் மாற்றுவார். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் நன்றி அப்பா, கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Thank you Lord. பின்னோக்கே நான், பின்னோக்கே. என் மீட்பர் பாதை, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே. நன்றி ஆண்டவரே. என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இந்த
இந்த காலைல யாராவது ஒருவர் இன்னைக்கு இந்த சபையில நான் இன்னும் தொடர்ந்து நடக்கணுமா, நான் தொடர்ந்து முன்னேறணுமா, இன்னும் எவ்வளவு தூரம் அந்த கண்ணீரை கடந்து போறது, இந்த ஒரு வேதனையோட நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை யாராவது இந்த வாரம் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம், நீ கர்த்தரை பின்பற்றி என்னத்தை கண்ட, என்ன நடந்துச்சு உனக்கு, என்ன மாறி இருக்கு, ஒண்ணுமே மாறல, நீ இன்னும் ஏன் கர்த்தரை பின்பற்றிட்டு இருக்கிற. ஒருவேளை உங்க சொந்த வீட்டார் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உன் உத்தமத்துல ஏன் நீ இன்னும் உறுதியா பிடிச்சிட்டு நிக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஒருவேளை இந்த வாரத்தில் அந்த சோதனை நீங்க கடந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட இன்னைக்கு பேசுறாரு, நீ நின்று விடாத, நீ நின்று விடாத, ஒருவன் நடந்து போ. அல்லேலூயா. என்ன செய்வேன்னா ஒருவன் நடப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி நடப்பேன்? விட மாட்டேன், வழியில நிக்க மாட்டேன், திரும்பிட மாட்டேன், பின்னாக பார்த்திட மாட்டேன், இந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து செல்லுவேன். இதை ஒருவன் நடக்கும் போது தேவன் ஒரு நாள் இதை நீரூற்றாக மாற்ற வல்லவர். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒருவன் நடக்க பண்ணுவாராக, ஒருவன் நடக்க பண்ணுவாராக.